எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு நிக்கி. நீ நாங்க எது கொண்டாலும் ஒரு அர்த்தத்தோட தானே கொண்டுவோம். எஸ் டெஃபினெட்லி. அக்கையா இந்த காட்டெல்லாம் கோட்டை என்ட்ரி பண்ற திடீர்னு? எஸ் நிக்கி, இந்த வாரம் நம்ம டிசம்பர் 2 அன்னைக்கு வேர்ல்ட் ஆன்டி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ற டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இஸ் இட்? எஸ், அதுக்காக தான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான், உலகம் பிறந்தது எனக்காக, எனக்காக. போற போக பார்த்தா இந்த உலகமே நமக்காகன்னு இருக்காது போல இருக்கேடா. ஏண்டா என்ன பண்றது, நம்ம கழிவு நீரை நல்ல நீரோட சேர்த்து நீரை கெடுத்துட்டாங்க. ஓ மை காட், வாட்டர் பொல்யூஷன். சும்மா இருக்கிற சிக்னல்ல ஃபுல்லா ஏரெல்லாம் பொல்யூட் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், ஏர் பொல்யூஷன். ஆமா, நிக்கிற இடத்துல பீ பீன்னு ஹார்ன் அடிச்சு நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணிட்டாங்க. நான் எல்லாம் எங்க பொல்யூஷன் பண்ணிச்சு? நாய்ஸ் பொல்யூஷன் இல்லடா, நாய்ஸ் பொல்யூஷன். ஓ மை காட், தட் பொல்யூஷன். கேரிகாக குக்ககாரி எல்லாம் கோட்டு இருக்கிற மண்ணையும் நாஸ்தி பண்ணிட்டீங்க. இன்னும் 70 வருஷத்துல பார்த்தா இந்த உலகத்துல வாழவே முடியாது போல இருக்கே. அதுக்காக தான் நிறைய சயின்டிஸ்ட்லாம் மாஸ்க் எல்லாம் உருவாக்குறாங்க, நம்ம மாஸ்க்கு போய் மாஸ்க் பண்ணலான்னு. யாரு நீங்களா? எஸ். இருக்கிற உலகத்தை குக்கா கோட்டு விட்டு அடுத்த ஒரு உலகத்தை உருவாக்கி அங்க போய் விடுங்க நடத்த போறீங்க. அதனால நிக்கி என்ன சொல்றேன்னா, இருக்கிற இடத்துல குக்கா கோடாங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்த்து எல்லா காற்று இயற்கை எல்லாத்தையும் ரசிச்சு அதையும் உங்க வீட்டுல ஒரு மனுஷனா மதிச்சு வாழ்ந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிறைய காக்காத்தும். நீங்களும் அதை காக்காத்த அடடடா, நீ இந்த உலகமே ஒரு பியூட்டிஃபுல் வேர்ல்டா இருக்கும். அதை சொல்லிக்கிட்ட இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம். ஆளுக்கோசங்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. எஸ், ஸோ செம ஃபன்னாக இருக்க போது. ஸோ நம்ம ஷோவோட சாராம்சமான என்ன சாங்? சாராம்சம் கரெக்டாக தான் சொல்லிட்டு கூட. எஸ், அந்த கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருணும். எஸ் டெஃபினெட்லி, அவங்களும் கூப்பிடணும், அவங்க ஃபேமிலியும் கூப்பிடணும். சீட்டெல்லாம் காலியாக இருக்கிறத பார்த்து இன்னைக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க நிக்கி, உடனே அவங்கள வர வச்சிடலாம். இஸ் இட்? எஸ். ஸோ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, த ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல். ஏன்னா முதல்ல கால் எடுத்து வைக்கிறவங்க தான் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்னு வாங்க. அந்த மாதிரி யாரு நாங்கள் சோகு கஷ்டம் இருக்கிறா அப்படின்னு எங்களுக்கே தெரியாதுன்னு வைங்க. ஆமாம், எங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டாதான். எவ்வளோ ட்ரெண்டிங்கான டான்ஸ். ஓ அப்படியா? எனக்கு தெரியும். பயங்கர ட்ரெண்டிங் ஃபேமிலி. ஹலோ ஃபேமிலி. ஹாய் நிக்கி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். எங்க இருந்து வரீங்க நீங்க? நாங்க செங்கோன்றம் ரெட் ஹில்ஸ்ல இருந்து வரோம். ரெட் ஹில்ஸ்ல இருந்தா? எங்க ஃபேமிலியும் ஹில்ஸ்ல தான் இருந்துச்சு. சூப்பர். பில்டிங் கட்டறாங்க, வெடிய வச்சு வெச்சிட்டாங்க மாட்டோம். டேய், தேவலாத கண்டென்ட் இதெல்லாம். சரி, இங்க ஹில்ஸ்ல இருந்து என்ன பார்க்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? கண்டிப்பா உங்களை பார்க்க. थैंक यू. எங்க சாங் முன்னாடி காத்திருக்கீங்களா? பாத்துறோம். பின்னாடி காத்தீங்களா? பின்னாடி வந்திருக்காங்கல்ல. உங்க பேர் என்னது? என் பேர் பிரியா. ஓ பிரியா. நீங்க தாடாது? ஆமா நான் தான். உங்க பையன் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா அனுக்குறீங்களா பிரியா? ஓகே. ஏய் தம்பி, ஜாலியா பேசியா நீ? உங்க பேர் என்னது? சுரேஷ். பாத்துறலாம் நீங்க உங்க குழந்தைங்க எப்படி? I love you too, நிஜமா I love you too. எனக்கு அடுத்து யாரு வராங்க அங்க பார்த்தா தெரியுங்க. அங்க வாங்க. ஹலோ, உன் பேர் என்ன? என் பேர் தெரியாம என் சோக்கு வந்திருக்கிறேன் நீங்க. ஆமா, என் பேர் வந்து the great, the super, the master, the great hero நிக்கி. கேடி ஃபலோ. சரி, ஒரே ஹாப்பியா வந்திருக்கீங்க மாதாஜி. உங்களுக்கு இந்த சோரங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? We are so exciting. so exciting. சரி, நீங்க போய் உட்கார்ந்து ரசிங்க. கை தட்டணும், சரியா? Thank you. கண்டிப்பா. எப்படி நிக்கி, நீங்க சொன்னபடி 2 பேரை கூப்பிட்டுட்டோம். அடுத்து யார் கூப்பிடலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்து எனக்கு ஃபுல்லா காய்ஸ் பசங்க ஓவரா பேசுறானுங்க. அவங்க வந்ததுலயே என்ன நிக்கி எல்லாம் கலாச்சிட்டான்டா. அதுக்காக அழகா சமத்தா அடுத்து வந்து சமத்தான அழகான ஒரு காக்கா தான் எனக்கு வேணும். அப்படியா? சரி, யாரை கூப்பிடலாம்? யாரு கூப்பிடலாம்? நான் ஒரு மந்திரம் போடுறேன். அங்க வந்து செம்மையா ஒரு ஃபேமிலி ஒர்க் அவுத்துக்காரன். மந்திரம்லாம் போட போறீங்க? ஓகே. ஆக்ரகடாக்ரா ஜுங்கலக்கா வாங்க. என்னடி முனி அம்மாவும் கண்ணிலே மையி
யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே என்னடி முனியங்க கண்ணிலங்க ஐயா யார் வச்சங்க ஐயா இதான் நான் வச்சங்க ஐயா என்னடி முனியங்க சொல்லே என்னடி முனியங்க ரெட்டா வந்திருக்கீங்க ரெட் கலர் ஃபேமிலி. ரெட் கலர் ஃபேமிலியா ஆமா. எல்லாருக்கும் நண்டனக்கா டனங்கனாக்கான்னாங்க ஐயா உங்களுக்கு மட்டும் அந்த காலத்து காட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க வை அந்த பாட்டு அவங்க தாத்தாவுடைய பாட்டு, அதனால அந்த பாட்டு போட்டு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. காட்டா ஆமா. இவரு டிகே டிகேஎஸ் நடராஜன். तुम्हारा தாத்தா ஆமா அக்கோ செம்மையா பாட்டு பாடுவீங்கன்னு அர்த்தம் பாட்டு ஆயிரத்தி பாடுவீங்க பேசு. டான்ஸும் ஆடுவீங்க அடடடடா நீங்க என்ன பண்ணீங்க மதர் நாங்களும் பாட்டு பாடுவோம், டான்ஸும் ஆடுவோம். அப்பயும் ஆடணும். அவங்களோட சேர்ந்து ஆடுவோம். சரி, அப்போ பாட்டெல்லாம் போட்டு ஆடணும். கேமுக்கு நடுவில் நீங்க ஆடணும். ஆடலாம். எஸ் ஆடணும் ஓடணும் என்னென்ன கொன்றாங்க பாருங்க இந்த சோல ஓகே ஓகே, எல்லாமே பண்ணலாம். ராதா. ராதா இந்த பேர் என்ன தொடர்ந்து எங்க போனாலும் வருதே ராதாங்க ஐயம் சாரி No. Hi, what's your name? கலைச்செல்வி. கலை சொல்றியா யா ஏய் அழகான தமிழ் பெயரா இருக்குதே நீங்க என்ன எல்கேஜி படிக்கிறீங்களா ஆமா. ஏய் பரவாயில்லையா எவ்வளவு கொய் சொன்னாலும் அழகா மேட்ச் பண்ணுது இந்த பொண்ணு செம்ம கேடி கலவா இருக்கீங்க நீங்க அழகா இருக்க இன்னைக்கு நீ. அழகு நானே. ஆமா, உனக்காக தான் இந்த ஷோக்கே வந்தேன் நான். அப்ப எனக்கு பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்க உன்னை பார்த்து என்ன கவிதை சொல்றது? ரோஸ் ரோஸ் ரோஸே ரோஸ் 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 அழகான ரோசினி. கீசு 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 எனக்கு ஏத்த கீசு நீ அடாடாடாடாடா. ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிக்கி, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். Thank you, please enjoy the show. and உங்க அழகான ஒரு பொம்மை குட்டி அங்க இருக்கு. கண்டாங்கி புடவை கட்டி கை நிறைய கொசுவம் வச்சு கண்டாங்கி புடவை கட்டி கை நிறைய கொசுவம் வச்சு So, இப்ப அடுத்து இன்னும் ஒரு சீட் பாக்கி இருக்கு. என்ன என்ன மாதிரி ஆயிட்ட ஆமா நிக்கி, சாரி. எஸ், அந்த சீட்டை ஃபில் அப் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபேமிலி தான் எனக்கு வேணும் அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ப்ளீஸ் கம். கல்லா சல்லா கல்சல்லா கல்லாசா கல்ச நான் தான் கடிக்கிட்டு இருக்கேன் மியூசிக் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஹாய் டார்லிங் என்ன அழகா மகாலட்சுமி மாதிரி வந்திருக்கீங்க உனக்கு பிடிக்குமே தான் வந்தேன். எனக்கு பிடிக்கும்னு அழகா வந்தீங்களா ஐயோ இந்த பாசத்துக்கு அளவே இல்லாம போதே குடிச்சிக்கிறேன் ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல ஆமா சும்மா இதயம் ஓகே எங்களா நிஜமாலே உங்க பொண்ணுக்கு அவ்வளவு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமா ரொம்ப. அப்படிங்க வாங்க 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 வந்துட்டேன். ஆஹா அழகான ஃபேமிலியா இருக்கே நீங்க யாரு கோகோக்கு ஆமா ஆமா ஓ அங்கங்க எங்கங்க அம்மா அங்கங்க இருக்கீங்களா இருக்கீங்களா நிறைய விஷயம் நீங்க தான் சொல்லி தரணும் சொல்லி தரேன். அடடா சூப்பர் பின்னாடி யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எட்டி காத்துக்கிட்டு இருக்காரு ஹாய் நிக்கி. ஹாய் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கனே, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் காதுல என்னது கம்பல். சங்களா சரி நிக்கி, நான் ஒரு கிஸ் கொடுக்கவா? கொடுங்க தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார். முடிஞ்சா நீ அந்த மாமா கிட்ட ஒரு கிஸ் வாங்கி காட்டு இந்த எபிசோட் முடியறதுக்குள்ள அவங்க எனக்கு ஒரு கிஸ் தர வைப்பேன். போ. I love எஸ், டீல். I love you நிக்கி. தேங்க்யூடா ஐயோ கிஸ் மேல கிஸ் ஆகடிக்கு போங்க, இதுக்கப்புறம் உருக்கிடுவா அவங்க பாசத்துல. அழகா ஷோகேஸ்ல உட்கார வச்ச மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்குது காக்கங்க கிட்டியா ஒரு காக்கா ஃபேமிலி ஒரு காக்கா குழந்தைங்க செட்டே களகட்ட கோதுறாடா எஸ். ஸோ நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ள போறதுக்குள்ள உன்னோட ஃபேவரட் செக்மெண்ட் என்னது நீங்க குழந்தைங்களோட பேசுவீங்க, ஃபேமிலியோட பேசுவீங்க. ஓ ஆங்க ஆங்க என்ன பண்ணலாம்? நீங்க தான் ஏதோ பயங்கரமா பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே. ஆங்க 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 ஏய் யார் நீ நான் கோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்கறேன் அவங்ககிட்டயே கேட்கலாம். வாட் இஸ் யுவர் நேம் My name is ஜெயவந்த். நீங்க வந்து எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ஜெயவந்த்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பக்கி. ஏய் போய் சொல்லாதடா பக்கி. பாவம்ல நிக்கி, அப்படிலாம் சொல்லலாமா? நிக்கி உங்க ஃப்ரெண்டு தானே, அப்படி சொல்லு நீனா அப்படிலாம் திட்டக்கூடாது சரியா? இன்னும் கேவலமா திட்டலாம். ஜெயவந்த் நீங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரியே தெரியல அவ்வளவு பெரிய குழந்தையா இருக்கீங்க என்ன ஆமா இல்ல ஏதோ சொல்றா என்னடா முறைச்சு முறைச்சு காத்துக்கிட்டு இருக்க மூஞ்சி பார்த்தா பயமா இருக்காங்க. ஏன் பயமா இருக்குது நான் எவ்வளவு அழகா இருக்கேன் உங்க ஃபேமிலில எனக்கு பார்த்து அழகா இருக்கிறேன்றாங்க ஏன் பயமா இருக்கு? ஒரு விஷயம் சொல்லுங்க. கருப்பா பேய் மாதிரி இருக்கான். எங்கடா கருப்பா வந்திருக்கு ஏய் வலியா தானே இருக்கும் வலியா இருந்தா பிசாசு
ரேசிசம் பாக்குறீங்க. அப்படி சொல்லவே இல்லை நீ, நானே கோத்து விட்டுறாத. பயப்படாத, நான் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். அவருக்கு வந்து நிறைய டேலண்ட்லாம் இருக்குடா. அப்படியா? ஆனா சைஸா கதை தெரியலையாடா. ஆமா, அவர் வந்து ஒரு பிக்சர்லாம் போட்டோம்னா நம்ம அதை பத்தி கதையா சொல்லுவாராம். கதை சொல்லியாடா? ஆமா ஆமா. சரி ஓகே ஜெயவந்த், உனக்காக நான் சில கடவுளாம் வச்சிருக்கேன். நானே சொல்லிடுறேன், நீ வளராத. எனக்கு வந்து நான் என்ன பண்றேன், டக்குன்னு சில பிக்சர்ஸ் போடுறேன். அந்த பிக்சர் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். ஓகே, செம்ம. இது பண்ணிட்டீங்கன்னா நீ வேற எஜுகேட்டட் மேன் நம்ம ஒத்துப்போம். ஓகே, எஸ். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பிக்சர் இதோ. ஹே, மழை. மலைங்களையோ ஊர்ல ஒரு ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அங்க வந்து ஒரு குரங்கு கொடை பிடிச்சிட்டு போச்சு. அது பேர் என்னதுன்னா நிக்கி. என்னடா என்ன வச்சு கதை சொல்றாங்க? உன் பிக்சர் இருந்தா நாங்க போட்டிருக்கு. கதை சொல்றான கதை விடுறாங்க பாத்தீங்களாங்க? எப்படி அப்படிலாம் போடுது? ஏன்டா என்ன கோத்து விடுற? அதெல்லாம் என் கூடயே பிறந்தது, என்னைக்கும் போகாது. பாத்தியா, ரெயினை பத்தி எவ்வளவு அழகா சொன்னாரு. ஆளுதான் கொஞ்சம் ஸ்மாலு. ஆனா ஒரே வாளு. ஓ மை காட். அடுத்த பிக்சர் போட்டாடா. போடு போடு. ஒரே ஜாலியா இருக்குடா. அடுத்த பிக்சர் இதோ. என்ன தலையெல்லாம் தூக்கி போடுற? கொசு. ஒரு குரங்கு வந்து பத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த குரங்கோட வாயிலே போய் ஒரு கொசு உள்ள போயிடுச்சு. அது நீல ஓகே, அது நல்லா பெருசா இருக்கும். ஆனா உன்ன மாதிரியே இருக்கும். கொசு வாயில போயிடுச்சு. அது வாயுல போய் திரும்ப வந்து நிக்கி அடிச்சிட்டு போயிடுச்சு. சேட்டை குடிச்ச கொசுவா இருக்கும் போல இது. நீ காமிச்ச கொசு இல்ல, அதனால சாட்டையா தான் இருக்கும். ஹலோ பாத்தேன். சரி வேற என்ன உங்க பையனை பத்தி ஏதாச்சும் நல்ல விஷயமா சொல்லுங்க. நிக்கி நான் உன்னை இப்படி சொன்னதுக்கு அந்த ஆன்ட்டி வந்து தேங்க்யூன்னு சொன்னாங்க, கேட்டு சொல்லு. சொல்றது கூட எனக்கு காலடா இல்ல. ஆன்ட்டின பாத்தியா, அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன ஃபாதர் உங்க பையன் உங்ககிட்ட பேச விடவே மாட்டேங்கிறானே. எனக்கே சேர்த்து அவனே பேசிடுறான். விடு. அடுத்த கிட் யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் சொக்காலாம் போட்டு செம்மையா உட்காந்துருக்காரு பாத்தீங்களா. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. என்னடா தலையில மஷ்ரூம் கவுத்து வச்சிருக்கிற? என்ன அகாஷோட கட்டிங்? அகாஷ் காணா நீங்க? ஆமா. எந்த டாய்லெட் க்ளீன் பண்ணிருக்கீங்க? எத்தனை டாய்லெட் க்ளீன் பண்ணிருக்கீங்க? அப்பா டாய்லெட்ல க்ளீன் பண்ண மாட்டாரு. அதான் சொல்றாரு அவரே. அது விளக்கறதுக்காக சொல்றாங்க. கமல் சார் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? என்ன வேலை கொண்டாலும் அது வந்து சிறப்பா செய்யணும்னு இருக்காரு. சோ டாய்லெட் க்ளீனிங் இஸ் நாட் a insult, it is a crime. ஆடாடாடாடாடா. சரி அகாஷ். அப்பாஸ் இல்லடா, அவனுக்கு ஒரு பேர் இருக்குடா. என்ன பேர் அவனுக்கு? யுவராஜ். சரி யுவராஜ், நீங்க என்னென்ன பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்க. சிரமம் பண்ணுவேன். சிலம்பம். கங்கு வச்சு அடிச்சிடாதடா. நான் சும்மா பேசுவேனே தவிர எங்க குட் காய். டிராயிங் நல்லா பண்ணுவேன். டிராயிங்லாம் பண்ணுவீங்க. வாவ், உங்களை பார்த்தா நிறைய ஆக்டிங் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா ஆக்டிங் பண்ணுவேன். ஆக்டிங் பண்ணுவீங்களா? டைலாக் பேசுவியா நீ? பேசுவேன். என்ன டைலாக் போட்டா பேசுவ? எல்லாத்தையும் பேசுவேன். எல்லாத்துக்கும் பேசுவியா? யுவராஜ் உங்களுக்கான கட்டி டேக்கிங் இதோ. கேமரா ரோலிங் ஆக்ஷன். நேர் முத வக்குல கெச்சி போறானா கெச்சி செஞ்சிரு. என்ன செய்வீங்க? கூறி பொங்கல் மெனுக்காடு கட்டா செஞ்சிருவேன்னு சொன்னியடா. என்ன செஞ்சு கசிக்குதுடா. இத செஞ்சு கொடு. வேற என்ன டைலாக் தெரியும் உனக்கு? ஏன் கேட்காது? கேட்கணும், கேட்டாகணும். என்ன கேட்கணும்? என் அப்பன் கிட்ட அப்பா உன்னை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாத்தணும்னு முடிவு பண்ற? உன்னை மனுஷனா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மனுஷனா மாத்த போறியா? ரொம்ப கஷ்டமாச்சேடா. சூப்பர் நிக்கி. அங்க இருந்து 2 பேர் உன்னை ரொம்ப நேரமா கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு நிக்கி. என்ன 2 பேர் காக்குறாங்க, நான் சந்தோஷப்பட்ட. என்ன நீ இந்த உலகமே என்ன பாக்குது? அந்த 2 பேராச்சும் ஒண்ணு. சரி அவங்க தான் பாக்குறாங்க. ஹாய் ஹாய் சிவா குக்கு, நீங்க தானா? வேற என்ன குஸ்குவா? ஹஹாசினியா? ஏன் பேர் முன்னாடி ஹஹாசினின்னு வருது? நியூமராலஜியா? என்ன ஆஸ்ட்ராலஜியா? இல்ல. அப்ப என்னது ஹஹாசினி? ஏன் வாய்க்கு நடுவுல ஒரு கேட் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? ஹாசினி சொல்ல. ஹாசினி. டேய்
தாத்தாஜி ஹாஹா ஹாசினி தான் சொன்னா. யாரு எத்தனை பேர் ஐ விட்னஸ் செத்துருக்கேன் நானு. ஹாஹா ஹாசினி உங்க தாத்தா வந்து என்ன டிங்குனியங்க பாட்டு காட்டினார் இல்லையா, நீ பாடுவியா? பாடுங்க. என்னடி முனியம்மா உன் கண்ணுல என்னங்க ஐயே உண்மையா வாய்ங்கயா பொய்மை. என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி, யார் வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னால போனா தான் பின்னால வரேன், கட்டப்புல கண்ணி வச்சு முன புல நாக்கு சாந்த வச்சு பொண்ணம்மா, நான் தாண்டி உன் புருஷன் பொண்ணம்மா. என்னங்க செம்மங்க நீ. சரி உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்க அம்மா. உங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்குமா? நீங்க சொல்லுங்க உங்க குழந்தைக்கு யாரு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும்? அவளுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்? நல்லாங்க விட்டு பிளான் பண்ணி வரீங்களா? பிளானே பண்ணல. பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கொடுங்க. ஹே நிக்கி, ஹேடா ஏன் அப்படி பண்றீங்க ஃபேமிலியே? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணும் காட்டு வாடே. நானா அதான் என்ன பண்றது காட்டுங்க. என்ன பாட்டு பாடுறது? செல்லக்குட்டி ராசாத்தி போக மாட்டேன் சுடேத்தி, உன்னால நானும் நடைய வச்சேனே மாத்தி, வெள்ளை கட்டி நீயாத்தி வெடல பொண்ணைய மாத்தி, விட்டு போகாது. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? நிக்கி உன் முன்னாடியே என்ன கலாய்க்கிறாங்க பத்தியா? நீங்க பாடின பாட்டுக்கு காக்கா காதே மூடிடுச்சு. அப்படியா? அப்ப நல்லா இல்லையா? இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. காத்த கண்ணலுக்கு ஏன் காத்து மறைச்சுக்கிட்டே இருக்கிற? நீயும் நானும் சேம் ட்ரெஸ் போட்டுக்கனால உன்னை பார்த்து முறைக்கிறேன். எனக்கு காம்படிஷனா வந்துருவான்னு எனக்கு பார்த்து மறைக்கிறியா? ஆமா. ரெண்டு பேரும் ஒரே ப்ளூ அதானே? ஆமா. ஆடாடாடாடாடாடா வாட் இஸ் யுவர் நேம்? என் பேர் வந்து சாய் சார்னா. சாய் சாதனா. அதான் நெத்தி சுட்டு ஒரு கோகா சாட்சின்னு இருக்குதா? என்ன சாய் குடும்பத்தையே கொலகொலன்னு கூட்டு வந்திருக்கிறீங்க, இன்னும் காணலாம் உங்க குடும்பத்தை. என் குடும்பத்தை வந்து எனக்கு பலன்னு போட்டா பிடிக்கும்னால தான் நான் போட்டுட்டு வர சொன்னேன். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க ஃபேமிலி வந்து அழகா தெரியணும்ன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்க குடும்பமா சேர்ந்து. சிறப்பு. தாஜி உங்க பொண்ணை பத்தி அழகா 4 வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? யார பத்தி? உங்க பொண்ணை பத்தி நீ என்ன பத்தியா? என்ன பத்தி சொல்லுனா ஒரு நாள் சொல்லலாம், பரவாயில்ல. இல்ல சும்மா அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அழகுன்னு சொல்லிட்டு. அழகு அது நாங்க வெளிய பார்க்கல தெரியுது. உள்ள என்னென்ன பண்ணுவாங்க? உள்ளவும் அவ அழகா தான் இருப்பா. தோசை சுட்டு தட்டுமா? தோசையா? என்ன எல்லா குழந்தைங்களும் பரவாயில்ல என்ன சுடாம தோசையை சுட்டு தரேன் நீ, அது வரைக்கும் சந்தோஷம். நான் உன்னதான் சுடுறதுக்கு தோசை சுட்டு தட்டுவான்னு. என்ன தோசையா? என்ன தோசை? ஏய் எண்ணெய் ஊத்தி தோசை சுடுவாங்க, எண்ணெய் ஊத்தி தோசை சுடுறாங்க. என்ன பண்ணலாம்? நான் வந்து உன்னை தோசை சுட்டு அந்த ஆண்டி கொடுப்பேன். உன்னை என்ன ஆண்டிக்கு? உங்களுக்கு தான். நான் ஃபிஷ் வாங்கியிருக்கேன், கிளி வாங்கியிருக்கேன், இப்ப டாக் வாங்க போறேன். ஏன் எல்லாத்தையும் வாங்குறீங்க? வளர்க்கலாம்ல. வாங்கிட்டாரடா வளர்க்க முடியும். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதா? நீ என்ன வாங்கி வளர்த்த? நிக்கி நான் உன்னை வாங்கி வளர்க்கட்டுமா? எனக்கு ஒரே ஒரு பெட்டு நிக்கி தான் இருக்கிறான். இவனையும் ஏன் தூக்கிட்டு போறீங்க? நான் வந்து என்னோட கிளி கொடுக்கறேன், ஃபிஷ் கொடுக்கறேன். ஓ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா? நீடா வேணாண்டா ப்ளீஸ். நான் போயிடுறேன். ஏய் என்ன கிளி வச்சிருக்க? பாத்துப்போம் எங்க வீட்ல ஒண்ணு. என்ன கிளியில வந்து சாரா ரோசின் 2 வச்சிட்டு இருந்தோம். ஒன்னு வந்து கடிக்குதுன்னு குத்துட்டோம், இன்னொன்னு ஒண்ணே அதே மாதிரியே அடிச்சு கடிக்குது. உன் கையை வச்சுட்டா கண்ணீர் கச்சிடும். ஆமா. ஆடாடாடாடாடா நான் இப்போ எந்த வீட்டுக்கு போவேன்? ஒரே ஜாலியா இருக்குது. ஏன் இவ்வளவு பெட்டெல்லாம் வச்சு நானே ஒரு பெட்டை நீங்கள் இன்னைக்குதான் உணர்றேன். இல்ல ஒண்ணு வளர்க்குறேன் நான் ஒரு பெட்டை. நீங்கள் நிக்கி உன்னை டாக வாங்கி உன்னை தலையை கடிக்க சொல்லட்டுமா? நிக்கி பரவாயில்லையா? ஏன் இவ்வளவு கொடூரமா பேசுற நீ? நல்ல கோகா தானே நீ? எல்லார்கிட்டயுமே பேசி என்கிட்ட மட்டும் பேசாம இருந்தாலும் கோவம் வராதா? கேட்டாலே ஒரு கேள்வி. ஏன்டா அப்படி பண்ற? எல்லாரும் ஒன்னொன்னா பேசிட்டு தானே வர முடியும். எங்களை இவ்வளவு பேர் காசை வச்சிருக்காங்க. உன்கிட்ட தானே பேசினேன். கார் இந்த கையும் டென்ஷன் ஆயிடும். என்கிட்ட ஏன்டா பேசலன்னு நான் என்ன உன் மேல பாசமா வச்சுட்டு உனக்காக தான் இங்க வந்தேன். எஸ் நிக்கி வந்து எல்லார் கூடயும் பேசுவோம். நான் பேசி வைக்கிறேன். ஓகே நாங்க தான் அந்த பொண்ணு. டேய் நான் பேசுவேன். நான் பேசுறேன். ஓகே எல்லாரும் கூடயும் நான் பேசுவேன்டா. ஓகே ஓகே என்கிட்ட தான் நீ பேசணும்.
ஃபர்ஸ்ட் நான் என்கிட்டயே நான் பேசுவேன் தெரியல. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட பேசுறேன். ஓகே சரி கண்டிப்பா உன்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன். ஓகே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேய் என்னடா ஆச்சு? என்ன பண்றது தெரியல. நான் பயமா இருக்குது. காலையில ஆடு மாசம்னா மண்டே பைட்டு போடுங்க. அடாடாடாடா இந்த குழந்தைகிட்ட பேசி டைம் போனதே தெரியல. நீ நான் அவ்வளோ நேரம் பேசிட்டோம் போல இருக்குது. அப்படியா? சரி பேசினதே எப்படின்னா இன்னும் கூட கேம்ஸ் எல்லாம் இருக்கே. நீதான் சொல்லணும். ஆமா ஆமா நாங்க நிறைய கேம்ஸ் எல்லாம் வேற வச்சிருக்கோம். எக்ஸைட்டட்? கேம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கும்ல? பிடிச்சா ஏன்னா நீங்க தான் விளையாட போறீங்க. வேற வழி இல்ல. சோ பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து செமையான ஒரு கேம் விளையாட போறாங்க. ஆக்சுவலி இத்தனை வாரம் நம்ம விளையாடின கேம்லயே இது வந்து எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு கேம். ஆமா இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்சிங். ஹாப்பியா இருக்கா? அப்ப கை தட்டுங்க. அப்ப கேம்குள்ள போறோம். ஸோ ஃபைனலா நிக்கி என் கூட இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி மட்டும் நீ நினைக்க முடியாது. ஆமா நிக்கி இருக்கா. ஆனா இந்த கேம் செக்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப ஆசையா வருது வந்து இந்த கேம்ஸ்க்காக. அப்படின்றதுனால இந்த கேம்ல இன்னும் சிறப்பிக்கிறதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்ண போறோம். அவர் வந்து எங்களுக்காகனே ஃப்ளைட்டு, காடு, மழை, புயல், இடி, மின்னல் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஷோவுக்காகவும் எனக்காகவும் நிக்கிக்காகவும் அண்ட் முக்கியமாக அந்த கிட்ஸ்க்காகவும் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்ணிடலாமா? ஸோ எல்லாரும் கை தட்டிட்டு வாங்க கூப்பிடுங்க. வருவார். வாங்க. இருக்கு, இங்க இருக்கு, செம ஃபன் இருக்கு. கை தட்டினா தான் உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. நீங்க நடந்ததுல ஒரே மண்ணா இருக்கு. என்ன நீங்க? ஓ ரெண்டாவது லைன் போனதுக்கு அப்புறம் காமெடியா? நிறைய ஃபன் இருக்கு. இங்க மொத்தம் 4 பசங்க இருக்கு. அதுவும் வாலு பசங்களா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? 4 எபிசோட நாங்க இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் சாதாரண சாமி இல்ல, முள்ளுமுடி முனுசாமி. முள்ளுமுடி முனுசாமியா? பார்த்தா தெரியல. நான் இந்த பசங்களுக்காக பவர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். உங்க பசங்களுக்கு பவர் தரீங்களா? நீங்களா? உங்களுக்கே யாரோ பவர் தரீங்க. இப்போ கேம்னு சொன்னல, அதனால என் ஞானதிஷ்டியால அதை கண்டறிஞ்சு பசங்களுக்கு பவர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். சூப்பர் சாமி. நீங்க வந்திருக்கீங்கன்றதுக்காகவே நாங்க சிறப்பா ஒரு கேம் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கோம். அப்படி என்ன புதுசா நீங்க யோசிக்கிறீங்க? என்னன்னா இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க சாமி. ஆமா இருக்காங்க. இந்த பக்கம் கிட்ஸ் இருக்காங்க சாமி. இருக்காங்க. அந்த பக்கம் பால் இருக்கு சாமி. ஓ பால் கேம். எஸ். இந்த கேம் இது வரைக்கும் யாரும் பண்ணதே இல்ல. புதுசா. சரி இந்த பால் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் பேரண்ட்ஸும் கிட்ஸும் வாயாலே அந்த பாலை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்படி ஒரு கேம் எங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த கப்ளிங் சப்ளிங். ஆமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சோ குழந்தையும் அம்மாவும் பேலன்ஸ் பண்ணி இங்க இருந்து அங்க எடுத்து வைக்கணும். இங்க இருக்கிற பால் அந்த கிண்ணத்துல போடணும். வழக்கம் போல நம்ம 2 நிமிஷம் கொடுப்போம். எஸ். அதுக்குள்ள எவ்வளவு பால் அதிகமா போடுறாங்களோ அவங்க தான் வின். எக்ஸாக்ட்லி சாமி. இதுதான் இந்த கேம். போயிடலாமா? போயிடலாம். வழக்கம் போல உங்க ஞான திருஷ்டியில எந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம் சொல்லுங்க. ஏன் ஞானதிஷ்டி இப்படி வடக்குல இருந்து அந்த ப்ளூ கலர் அந்த அழகான குழந்தைய கூப்பிடலாம். மகாலட்சுமி. அந்த அழகான குழந்தைய இந்த சாமி கூப்பிடுறதுனால அழகான கேம் ஒன்னு விளையாட வைக்கலாமா? வாமா இறங்கி வாமா. அப்படி இந்த அழகான குழந்தைய பெத்த அம்மா வாங்க. சொல்லுங்கக்கா, இந்த பால் கேம் இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா? விளையாடல. என்ன ஜாலியா இருக்கிற? அவ்வளவு ஈஸியா விளையாடலாம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இந்த கேம் எல்லாம் நான் சித்து கூட விளையாடிக்கேன், என் தம்பி கூட. வீட்லயே விளையாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்போ ஆமா. பிரைஸ் வின் பண்றது அவ்வளவு ஆர்வம். ஆமா. அப்போ சூப்பர். அப்ப என்ன சாமி பண்ணலாம்? போயிடலாம், கேமுக்கு போயிடலாம். சோ கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 பால் ஃபுல்லா லிப்ஸ்டிக்கா இருக்கு. கண்ணது வெட்டலாம் வேற. மெதுவா 75 செகண்ட் தான் இருக்கு. 2 தான் போயிடுது. என்ன பண்ணீங்க அம்மாவும் பொண்ணும்?
பால் போட்டான். கமான் கைய பின்னாடி கட்ட சொன்னா முன்னாடி கட்டிக்கிட்டு இருக்கா. எட்டு, 6, 5, 4, 3, 2, 1 கீழே போட்டாங்க. வா ஏய் வாவ் ஏய் ஆனா நிஜமாலே சூப்பர்டா. செமையா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல. பயங்கரமா ஆடி இருக்காங்கப்பா. மொத்தம் 6 பந்துகள் இவங்க எடுத்திருக்காங்க. வாவ் கிரேட் செம்ம. ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும், எல்லோ பந்தா வந்தது சிவப்பு பந்தா மாறி இருக்குது. ஆமா அது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு அவுட் இருக்கோம் சாமி நாங்க. எஸ் thank you so much and great. ஸோ இவ்வளோ அழகா அம்மாவும் பொண்ணு மூச்சு வாங்க வாங்க வேர்க்க வேர்க்க மேற்கப் போனாலும் பரவாயில்ல லிப்ஸ்டிக் போனாலும் பரவாயில்ல இந்த கேமை நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. செம்ம கேமா ஸ்டார்டிங்கே செம்மையாக இருந்துச்சுல்ல. ஸோ இப்போ அடுத்து வரவங்களுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. நோட் பண்ணிக்கோங்க, இவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த கேமில் தேவைப்படும். தேங்க்யூ ஃபார் நீனா ஃபர்ஸ்ட் ஆட்டமே சூப்பரா போச்சு. இல்ல செம்மையா களை கட்டிட்டாங்க. சரி அடுத்ததா யார் கூப்பிடலாம் சாமி? ஃபாரினர் மாதிரி கோட் போட்டுலாம் இருக்கறனால அவன் தான் கேம்ஸ் பயங்கர ஃபேமஸ். வாடா. இந்த அற்புதமான கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ஒரு 2 வார்த்தை சொல்லிடுங்க. நம்மளோட பசங்க பேலன்ஸ் ஆகணும் அப்படிங்கறத சொல்லி தரோம் இல்லையா. ஓ அவ்வளவுதான். இந்த தாய் ஒரு அருமையான தத்துவத்தை சொல்லி இருக்காங்க. என்ன சொன்னாங்க சாமி சொல்லுங்க? அவங்களுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை அவன் தான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா போதும் போதும். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் 1 2 3. என்ன பாராட்டுங்க பையனை பிடிச்சிக்கிட்டே போறேங்க. வாங்க சூப்பர். ஒரு பாலை போட்டு விட்டார்கள். பின்னாடி கையை காட்டணும். ஓகே பொறுமையாக பண்ணணும், பொறுமையா. சூப்பர், அருமை அருமை. பாலை கை வைக்க கூடாது, கை வச்சா கணக்கு கிடையாது. பின்னாடி கை கட்டுங்க 2 பேரும். கை கட்டுங்க. அப்படியே போங்க. சூப்பர். அவள்தான் போச்சு, 1 போச்சு. மூணு போட்டாங்க. ஒரு நேரம் பார்த்து செட்டா வச்சு போறோம். சூப்பர். பின்னாடி கை கட்டுங்க மம்மி. போச்சு. எல்லாம் போட்டு உடைக்கிறானே. வாடா பின்னாடி கைடா, பின்னாடி கைடா. வெரி குட். 4 பந்துகள். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். இன்னும் 10 செகண்ட். அருமை அருமை அருமையான. நல்லா ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்தல. நல்லா ஆனாங்க. வாப்பா. ஏய் பாரதியார் பத்தி தெரியுமா உனக்கு? தெரியுமா? சாமி கேட்டுருவோமா பாரதியார் பத்தி ஏதாவது? அவங்க கிட்ட கேளுமா, அப்புறம் சாமியார் என்ன கேட்பான். எதுக்கு நீ கேளு. சூப்பர். சரி இங்க வாங்க. பாரதியார் பத்தி அவரோட கவிதை சொல்லுவீங்களா? சூப்பர். ஆனா நேர அட்டென்ஷன். பாட்டு பாடு. பாட்டு பாடுவீங்க. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலர் பொந்திரை வைத்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலர் பொந்திரை வைத்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலர் பொந்திரை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. தத்தரிகிற தத்தரிகிற தித்தோம், தத்தரிகிற 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 தித்தோம். நன்றி. சூப்பரே. அருமைடா. வாடா. தெரியும் அதுக்கு நீ இப்படி போற. சரி ஓகே ஃபைன். நன்றி. இல்ல பரவாயில்ல ஓகே. நான் சொல்றேன்ல நிக்கிய கூப்பிடுங்க. நிக்கிய கூப்பிடுவோம். ஆனா சமடா சூப்பர். நீ வாய் தான் அடிக்கிறேன்னு பார்த்தா ஆனா நிஜமா நிறைய விஷயங்களும் வச்சிருக்கான் பயபுல. சூப்பர் கிரேட். வாயை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலான்றது இந்த கேமை பார்க்கும்போது தெரியுது. ஆமா கரெக்ட் எக்ஸாக்ட்லி. வாயால தான் கெட்டு போயிரும், கீழே விழுந்துரும்ன்றதும் நம்ம இந்த கேம்ல தெரிஞ்சுக்கணும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
தேங்க்யூ. நீங்க போய் உட்காருங்களா? நீங்க இப்ப போய் உட்காரலாம்டா. சூப்பரா இருந்தாங்களா ரெண்டு ஃபேமிலியும்? செமையா ஆடினாங்க சாமி. எல்லாம் என்னுடைய பவர். பவர் சொல்லுடா, power. பவர்னால அடுத்து யார கூப்பிடலாம்? அடுத்தது பவர்ஃபுல்லா ஒரு பையன் இருக்கிறான், அவனே கூப்பிடலாம். பவர்ஃபுல். வாடா. பவரா குதி பார்க்கலாம். ஆல்ரெடி ரெண்டு ஃபேமிலி 6 பந்துகள் எடுத்துருக்காங்க. நீங்க 7 பந்து எடுத்தீங்கன்னா அந்த சாதனை முறியடிக்கலாம். கண்டிப்பா, ஓகே, கண்டிப்பா. போயிடலாமா ஆ, கேம்க்குள்ள? எஸ். ஏ 1 2 3. ஒண்ணு போச்சு. பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பையன் உயரத்துக்கு நீங்க குனிஞ்சா மட்டும்தான் அதை கொண்டு போகணும். ஒண்ணு லேண்ட் பண்ணிட்டாங்க. போலாம், அப்படியே போங்க. ரைட் வாங்க. சரி, 2 போட்டாங்க. சூப்பர், ரொம்ப வேகமா பண்றாங்க. 3 போட்டாங்க. போட்டாங்க, போச்சு. விட்டாதீங்க குழந்தைங்க, விட்டாதீங்க. சூப்பர். 45 செகண்ட் இருக்கு. 5வது போட்டாங்க. 40 செகண்ட். சூப்பர் சூப்பர், அருமை. 6 போட்டாங்க. அருமை அருமை அருமை. 7 போட்டாங்க. அருமை, அருமையான ஒரு தாளம். வாவ் வாவ் வாவ். 2 செகண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பாலும் எடுத்துட்டாங்க. 8வது போட்டாங்க. இடம் இல்லாதாலும் கீழே வந்துருச்சு. ஏய் 8 எடுத்துருக்காங்கப்பா. சூப்பர்ரா. என்னோட பவரை கரெக்டா யூஸ் பண்ணிருக்கறா நீ மட்டும் தான். என்ன இவ்ளோ ஒரு கோஆர்டினேஷன் பயங்கரமா இருக்கு. அவரும் சைலண்டா இருக்கிற மாதிரி இருந்தா கேம்ல வந்து செமையா இல்ல அவர் கிளம்பிட்டாரு. எல்லாத்துலயுமே பெஸ்ட் கொடுக்கணும், ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைப்பாரு அவரு. கிரேட். மூச்சு வாங்க. உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கடா. மூச்சு வாங்கி உழைச்சிருக்கு. ரொம்ப அருமையா நீங்க உங்க இடத்துல போய் உட்காந்துக்கலாம். நன்றி. நன்றிகள். ஆடின 3 ஃபேமிலியும் சூப்பரா ஆடினாங்க. அதுவும் கடைசி ஆடினவங்க 8 பால் போட்டு லீட்ல இருக்கிறாங்க. இல்ல ஆமா, எப்படி சாமி என்ன பண்ணீங்க? அது என்னோட பவர் தான் அதுக்கு காரணம். அவங்க முயற்சி காரணம் இல்ல. அது அவங்களோட முயற்சியும் காரணம், என்னோட பவரும் காரணம். அப்படி அப்படி சொல்றாரு. அடுத்ததா ஒருத்தவங்க இறக்குறப்போ ஆஹா ஆசினி ஆமா. அது ரெடியா? எஸ். ரெடி 2 3. ஆறு. பின்னாடி கை கட்டுங்க. பல்லாலேயே கடிச்சு அந்த பொண்ணை பால் எடுத்துட்டு போறாங்க. பொறுமைதான் ரொம்ப முக்கியம். கீழே போட்டாங்க. பொறுமையா, இன்னும் டைம் நிறைய இருக்கு, பொறுமையா போலாம். 2வது பந்து போட்டாங்க. வெரி குட். 3வது பந்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். போட்டு விடுவார்களா? கையை வைத்து போடுகிறார்கள். கணக்கு போட்டுருவாங்க போட்டுருவாங்க. போட்டாங்க. அது பல்லு ஓட்டையாக அதை மாட்டுக்குது. இன்னும் 30 செகண்ட் இருக்குது. அந்த 8 பந்தை முறியடிப்பார்களா? போட்டு விடுவார்களா? 2 கையை கட்டவும். 14 செகண்ட் இருக்கு. இன்னும் 2 பந்து கூட போடலாம். போட்டுருவாங்க நினைக்கிறேன். வெரி குட் வெரி குட். 6 5 4 2 போட்டாங்க. வெரி நேரம் முடிந்தது. 7 பந்து எடுத்திருக்காங்கம்மா. இவங்க 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். சூப்பர். ஆனா கியூட்டா இருக்கீங்கன்னு பார்த்தா செமையா விளையாடி இருக்கீங்களே. கிரேட். சாமி என்ன இவங்களும் பயங்கரமா பண்ணிட்டாங்க. பாப்பாவுக்கு பல்லு புடிக்கிட்டு வந்திருக்காங்க இந்த கேமுக்காக. இல்ல கிரிப்பா புடிச்சிக்குது. ஆமா,
ஸோ தேங்க்யூ. Thank ரொம்ப அழகா சியர்ஃபுல்லா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ எல்லாரும் உங்களுக்கு தேங்க்யூ. எஸ். ஸோ நீங்க எங்க போய் உங்களோட அரியாசனத்தில் உட்காருங்க. நம்ம அடுத்து. ஸோ தேங்க்யூ சாமி. உங்க பவர்னால இந்த கேம் வந்து ரொம்ப நல்லாவே போயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா இவ்வளோ ஃபிசிக்ஸ் எல்லாம் இவ்வளோ தெரிஞ்ச பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க. நான் பிச்சிக்கிச்சின்ற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. நன்றி சாமி. அடுத்து என்ன கெட்டப்பில் வர போறீங்கன்றது எங்களுக்கும் தெரியாது. சொல்ல போனால் சாமிக்கே தெரியாதுன்னு வைங்களேன். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இந்த பல கெட்டப்களை போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு இதோ உங்களது விடைபெறுவது உங்கள் முள்ளுமுடி முனுசாமி. நன்றி, வணக்கம். நாங்க இவ்வளோ அழகா கேம்ஸ் எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காலாம் விளையாடணும். நீங்க எங்க போனீங்க அந்த நேரம்? நீங்க ரொம்ப நேரமா விளையாடுறீங்களா? நான் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த கேமுக்குள்ள ஒரு கடத்தை போய் காத்துட்டு வரலான்னு அண்ணாத்த போய் பார்த்தேன். என்னத்த? அண்ணாத்த. ஓ, அண்ணாத்த போய் பாத்தியா? எப்படி இருந்துச்சு? அங்க இல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லுவாங்க. எப்படி? ஓகே நிக்கி, இப்போ வந்து அதான் கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குதே, முடிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் நாங்க முடிச்சிட்டோம். அடி காவி. அதனால நீங்க வந்து உங்க கையால ராசியான கையால கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமா நிக்கி நிக்கி நிக்கின்னு கத்துற அளவுக்கு கத்திருக்கீங்களா? அச்சோ, ஏமாத்திட்டேன் அந்த கொண்டு உங்களை. ஏமாத்திரியா? ஏமாத்தல. இவ்வளோ நேரம் நல்லா விளையாட்டு என்ன நிக்கி வந்தானே ஊன்றீங்க? தப்பு தானே இது. போடா, நீ வந்தா மட்டும் எல்லாத்துக்கும் சிரிக்கிறாங்க நிக்கி. அது காமெடி, அப்படி பண்ணணும். இது காத்தாச்சி. எஸ், சொல்லுங்க. கேம் நல்லா காத்தாச்சா? பண்ணியாச்சு. என்ன ஃபீல் பண்றீங்க இந்த ஷோ பத்தி? என்ன பண்ணாங்க? நல்லா இருந்துச்சா கேம்? ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்தோம். இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிக்கி அண்ட் நிரஞ்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ரியலி வி ஆர் என்ஜாயிங். தேங்க்யூ ஸோ மச். சொல்ல சொன்னியா? இல்ல, நீங்க சொன்னதுக்காக. நிஜமா தானே சொல்றீங்க? கண்டிப்பா மேம். ரொம்ப நன்றி. இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது நாங்க ரொம்ப ப்ரைடா ஃபீல் பண்றோம். நிஜமாவே தட்ஸ் a huge help. ரொம்ப நன்றிங்க. Thank you, நாங்க வந்து தேங்க்யூ. இதுதான் எங்களோட ஒரு மைல் ஸ்டோனா இருக்கு. நீங்க இவ்வளோ வந்து ஆதரவு தெரிவிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்து யாரை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்து வந்து நம்ம பாட்டியை கேட்கலாம். அங்கங்க எங்கங்க சொல்லுமா அங்கங்க சொல்லுமா. அங்கங்க என்னம்மா? எப்படி காஞ்சிசோ? சூப்பரா இருந்துச்சு. நீ ஏன் நடுப்புற போயிட்ட? நடுக்குற அதான் சொன்னேன், அண்ணாத்த கடன் காத்துட்டு வரலான்னு. தங்கோ சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. மறுபடியும் வருவீங்களா? மறுபடியும் வருவோம். உங்க வீட்ல இருக்கிற எல்லா கேத்தையும் கூட்டு வந்துருங்க. என் பேரன் இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டைம் பேரனோட வரேன். அடுத்து ஒரு கண்டெஸ்டன்ட் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, தேங்க் யூ அங்கங்க. அடுத்து யாரு கேட்கலாம்? பின்னாடி பாரு, அவங்க அம்மா இருக்காங்க. ஹலோ. ஹலோ, ஹாய் நிக்கி. ஹாய் மதர். சொல்லுங்க. நான் வாழ கோசங்க தானே கேட்டேன். எல்லா டேலண்ட் கோசங்களா இருக்குதே. டேலண்டும் தேவையில்ல. ஜாலியா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. வெரி நைஸ். எஸ். சரி, வெளிய போய் இந்த ஷோ பத்தி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும் நிக்கி? நீ சொல்லு, நான் சொல்றேன். அது நான் தான் சொல்லணும். ஆமா. இந்த மாதிரி ஷோ நடத்துவாங்கன்னு நினைக்கல. ஆஹா, ஓஹோ, சூப்பர். அங்க கூட அந்த மாதிரி இருந்துச்சு ஷோ. கண்டிப்பா. என் கண்ணுல சிரிச்சு கண்ணீரா வந்துச்சு. கண்டிப்பா சொல்றேன் நிக்கி. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிட்டு நிக்கி தான் சொல்ல சொன்னான்னு ஆமா சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட். ஐ நோ தட். தேங்க் யூ மதர். Thank you. மதர். ஹலோ. ஹலோ. எப்படி இருந்துச்சு ஷோ? சூப்பரா இருக்கு. ஷோ காஞ்சா ஷோ? சோக்கா இருந்துச்சு. எங்க போன நிக்கி? நடுவுல உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா நாங்க? அப்படியா? ஆமா. என்ன பண்றது? நடுவுல என்னால பேச முடியல. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பேசலாம் சரி. அப்படின்னு நான் போய் உட்கார்ந்தேன். காதர் டாடி நைனா. சொல்லுங்க நேபாளி நிக்கி. சொல்லுங்க. என்ன இன்னுமா பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஷோ எப்படி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? ரொம்ப ஜாலியா போச்சு. ஆமா. நிக்கி நேபாளி நிக்கி. நல்ல சந்தோஷம் எடுத்துட்டேன் எல்லாரையும். சூப்பரா பண்ணாங்க. தேங்க் யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கிட்ஸ், சரி, என்னோட கண்ணான கண்ணடிகளுக்கு இவ்வளோ நேரம் சமத்தா உட்கார்ந்ததுக்கு, இந்த சமத்தான வாழு குழந்தைங்களா அங்கான வாடு பசங்க தான் எதிர்பார்த்தேன். நான் எல்லாம் சமத்தான குழந்தைங்களா வந்திருக்குதே. என்ன பண்றது? எஸ், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துறது. கொடுத்துருவோம். வாங்கடா டார்லிங்ஸ்.
தங்கோ எடுத்துக்கோடா செல்லக்குட்டி. தேங்க்யூ. இதே மாதிரி சமத்து கொண்டாடணும்னா அதுதான் அடுத்து அடுத்து அப்படி நீ குண்டொன்று கொண்டு நன்றி எல்லாம் ஹாப்பியா. தேங்க்யூ பேரண்ட்ஸ், தேங்க்யூ கிட்ஸ். சரி, இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இந்த வாரம் நம்ம வந்து பொல்யூஷன் இந்தியாவை பத்தி டே பத்தி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இதே மாதிரி உங்களோட வீட்டுல இருக்கிற குழந்தைங்களும் வாழு காசுங்கன்னு சொல்லக்கோனா இங்க வந்து இருக்கிறதெல்லாம் சமத்து பசங்களா இருக்குதுங்க. சோ ஆக மொத்தம் பசங்க வேணும் எங்களுக்கு. என்னடா புள்ள பிடிக்கிற மாதிரி கிளம்பிட்டேன். அப்படிதான் இருக்கு என் அளவுக்கு. அந்த மாதிரி நிறைய கியூட்டான இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டியான கிட்ஸ் உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க எங்களோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கேம்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கீழே தெரியுற இந்த நம்பருக்கு ஹான் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்ன ஆனாலும் பண்ணுங்க. அப்படி உங்க டீடைல்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க வந்து இந்த சோலோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ நாங்க எல்லாரும் மஜாவா இருக்கலாம். என்னடா